Hi friends, welcome to Madhu Naveen vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlog பாத்தீங்கன்னா நிறைய பேரோட டவுட்டை கிளியர் பண்ற மாதிரி ஒரு vlog அப்படினே நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது மலேசியாவுக்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால இருந்தும் சரி மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்தும் இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மலேசியா வரும்போது நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதாவது முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கார் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்காக ஒரு vlog தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே கண்டிப்பாக கார் வாங்கணுமா அப்படிங்கிறதும், இங்கே காருக்கு உண்டான ப்ரைஸஸ், இங்கே என்னென்ன கார் மாடல் இருக்குது, ஏன்னா இந்தியாவுக்கும் இங்கேயும் கார் மாடல்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அந்த கார் மாடல்லாம் என்ன, பேசிக்கான கார் மாடல்ஸ் நம்ம ஆவரேஜாக வாங்கணும் அப்படின்னா அந்த கார் மாடல்ஸ் என்ன, அதுக்கான ப்ரைஸஸ் என்ன, இப்போ நம்ம புது கார் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் இங்கே எவ்வளோவா இருக்குது, அதுக்காக லோன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ கார் வாங்கினோன்னா கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். இங்கே கண்டிப்பாக தனியாக டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நம்ம இங்கே மலேசியாவில் ஃபஸ்ட்டு நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடான டிரைவிங் லைசன்ஸ். ஸோ நமக்கு மலேசியாவில் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் புதுசாக கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வேலிடான மலேசியன் வீசா இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, மலேசியாவில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்கணும். கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்தியன் எம்பசி இருக்கு இல்லையா, அங்கே போய் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இது வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் தான், கவர்மெண்ட் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் வாங்கினா போதும். அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா டிரைவிங் லைசன்ஸுமே இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஈஸியாக நம்ம லைசன்ஸ் இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஜேபிஜே ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட வெப்சைட்டில் 2 ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், அப்புறம் வீசா, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வாங்கணும். அதாவது இந்தியன் ஆர்டிஓ ஆஃபீஸில் அதை வாங்கணும். ஸோ நம்ம ஊரில் எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினோமோ அதே ஆஃபீஸில் போய் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. ஸோ அதையும் கண்டிப்பாக இது கூட அட்டாச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஜேபிஜே ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் போனோம் அப்படின்னா அவங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லா செக்லிஸ்ட்டும் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் டாக்குமெண்ட்ஸு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா எகெயின் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நம்மளோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு டிரைவிங் லைசன்ஸோட ப்ராசஸ் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர்க்கு மட்டும்தான் வேலிடாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை இங்கே மலேசியன் டிரைவிங் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 4 to 6 months கூட ஆகலாம் இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா அது மலேசியன் டிரைவிங் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஈஸி தான். ஸோ இல்லை அவங்கக்கிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே மலேசியாலேயே புதுசாக நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மலேசியாவில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஊரில் மாதிரியே நிறைய டிரைவிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்கே நிறைய பிளேசஸில் இருக்கங்காட்டி நீங்கள் எங்கே வேணாலும் எந்த சென்டரில் எந்த ஸ்கூலில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து தியரி கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த தியரி கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 500 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு புக் மெட்டீரியல் வந்து தருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே மலேசியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரோட் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆன்லைன் தியரி எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ அது எழுதி நம்ம வந்து அபோவ் 80% மேலே வந்து எடுத்துருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த தியரி எக்ஸாமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து எல்டிஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 16 ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணணும். ஸோ நம்ம 16 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரே நாளில் வந்து கிடையாது, ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது ஒரு நாளைக்கு 1 hour இல்லை 2 hours அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராக்டிக்கல் கிளாஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 16 ஹவர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து ரோட் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ ரோட் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதில் ரிவர்ஸ் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங், ஸ்லைட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக பண்ணுறோமா அப்படின்னு வந்து ஆன் ரோட் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொவிஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு தான் வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பெர்மனெண்ட் லைசன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மலேசியாவில் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எடுக்கிறது இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரோட் டெஸ்ட் அது எல்லாமே வந்து நிறைய டைம் வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா வந்து ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன் ரோட் டெஸ்ட் போனோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து லைசன்ஸ் வந்து வாங்கிடலாம். ஸோ இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து மலேசியா வந்தோடனே வந்து எனக்கு கார் வேணும், கார் இல்லாமல் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து வரும்போதே வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 3 monthsக்கு வந்து அதை வச்சு நம்ம வந்து கார் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேரலாக வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிரைவிங் லைசன்ஸோட ப்ராப்ளமே வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்தோடனே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட லைசன்ஸை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மலேசியாவில் வந்து கார் வாங்குறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இங்கே மலேசியாவில் பார்த்திங்கன்னா நிறைய நியூ மாடல் கார்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ரொம்ப லக்ஸூரியான கார்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் வந்து வேணும் அப்படின்னா அதுலேயுமே வந்து நம்ம நல்ல காராக பார்த்தே வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து கன்வே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நல்ல காரே வந்து கிடைக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் பிராண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் பெர்டுவா, ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லி 2 எண்ணம் இருக்குது. ஸோ இந்த கார் எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 15,000 ரிங்கெட்ஸ்லேருந்து 25,000 ரிங்கெட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ இந்த 15 to 25க்குள்ளே நம்மளால் வந்து ஒரு சூப்பரான ஒரு சின்ன கார் வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அதுவே எனக்கு வந்து சின்ன கார் வேண்டாம், கொஞ்சம் செடான் மாதிரியான கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு 35,000 ரிங்கெட்ஸ் வரைக்கும் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் பிராண்டில் வாங்கணுன்னா இந்த ரேஞ்சில் வரும். இல்லை எனக்கு வந்து லோக்கல் பிராண்ட் வேண்டாம், எனக்கு வந்து ஹூண்டாய், ஹோண்டா, டொயோட்டா இந்த மாதிரி கார் வேணும், எனக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி கார் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 50,000 ரிங்கெட்ஸ்லேருந்து 80,000 ரிங்கெட்ஸ் வரைக்கும் ஆகும். இதுவே பார்த்திங்கன்னா கார் மாடலை பொறுத்து ப்ரைஸும் வந்து வேரி ஆகும் இல்லையா. ஏன்னா நமக்கே தெரியும் ஹேஷ்பேக் கார் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். செடான் மாதிரியான பெரிய கார் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து 80,000 ரிங்கெட்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் காரோட ப்ரைஸ் ரேஞ்சோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ 15,000 இருந்தது அப்படின்னா நம்மளால் சின்ன சூப்பரான கார் வந்து வாங்கிக்க முடியும். இதே பிராண்டடான காரு செகண்ட் ஹேண்ட் காராக வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு 50,000 ரிங்கெட்ஸ் வந்து மினிமம் ஆகும். இதுதான் வந்து நமக்கு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. ஸோ செகண்ட் ஹேண்ட் கார் வந்து ஃபுல் பேமெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அதில் வந்து லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது புது காரை விட செகண்ட் ஹேண்ட் காருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது அரௌண்ட் ஒரு 4% வந்து வரும். இதுவே வந்து நீங்கள் ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து காரில் வந்து லோக்கல் பிராண்டாக வாங்குறீங்க, அதாவது ப்ரோட்டான் இல்லை பெர்டுவா இந்த 2 கார் தான் வந்து மெயினான லோக்கல் பிராண்ட் அப்படின்னு சொன்னா இல்லையா. ஸோ இந்த 2ல் நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 25,000லேருந்து 35,000 வந்து ஆகும். அதுவும் வந்து ஒரு சின்ன ஹேஷ்பேக் கார் வாங்கணும் அப்படின்னா. அதுவே வந்து ஒரு லோக்கல் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு செடான் கார் மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு 35,000லேருந்து 50,000 ரிங்கெட்ஸ் வரைக்கும் வந்து ஆகும்.
இல்லை எனக்கு வந்து சின்ன கார் வேண்டாம், நல்ல மாடலில் வேணும் அப்படின்னா போக போக நம்மளுக்கு வந்து ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது எக்ஸ்யூவி மாதிரி கார் அப்படின்னா வந்து 50,000 ரிங்கெட்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக ஆகும். ஆனால் நம்ம வந்து பிராண்டடான கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மினிமமாகவே வந்து ஒரு 75,000லேருந்து 85,000 ரிங்கெட்ஸ் வரைக்கும் வந்து ஆகும். அது சின்ன பிராண்டடான கார் வாங்குறதுக்கு. அதுவே நம்ம வந்து பிராண்டடான செடான் மாதிரி இல்லை எக்ஸ்யூவி மாதிரி வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எபோவ் 1 lakh அதுக்கு மேலே வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய காரோட ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ நம்ம வந்து காரோட ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மலேசியாவில் வந்து காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் லோனோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இங்கே கார் லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம், ஃபாரினராக வந்து வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 3.3லேருந்து 3.5% வரைக்கும் வந்து நமக்கு வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதுவே இல்லை நம்ம வந்து இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கோம், நம்ம செகண்ட் டைமாக வந்து கார் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து 2.6லலாம் கூட வந்து நமக்கு வந்து கார் லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு இங்கே நிறைய இருக்குது நம்ம இங்கே ரொம்ப நாள் இருந்தோம் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கார் வாங்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன காராக இருந்ததுன்னா நம்ம காரோட வேல்யூ பொறுத்து இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம காரோட வேல்யூ வந்து ஒரு 50 to 80% இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 1000 ரிங்கெட்ஸ் வந்து ஆகும். அதுவே கொஞ்சம் பெரிய காராக இருக்குது அப்படின்னா 1500 ரிங்கெட்ஸ் வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆகும் காருக்கு. இதில் நான் இப்போ சொன்ன வரைக்குமே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட்ஸ்க்கு வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மலேசியாவில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும், கார் எப்படி வாங்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம பே பண்ணணும், ஸோ காரோட ப்ரைஸ் ஆவரேஜாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரைஸு, நல்ல கார் வாங்கணுன்னா எவ்வளோ, எல்லாமே வந்து நான் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ மலேசியாவில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கார் வேணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு இன்னொரு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கார் வாங்குறது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை வரும், எப்போ மழை பெய்யும் அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபேமிலியாக வந்து வெளியில் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து கார் வந்து வேணும், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக வெளியில் போக முடியாது. ஸோ அதனால் கார் இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, கார் வந்து அஃபோர்டபுளாக வந்து இங்கே கிடைக்கிது. ஏன்னா வந்து மினிமம் அமௌண்ட்டு இருந்தாலே நம்ம இங்கே வந்து சூப்பரான ஒரு கார் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே ஃபியூவல் காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 ரிங்கெட்ஸ் தான் வந்து வரும். அதாவது நம்ம ஊர் இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து 45 ருபீஸில் வந்து நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் வந்து போகிறதுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக அண்ட் கன்வீனியண்ட்டாக வந்து போயிட்டு வரதுக்கு கார் ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் வந்து நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கார் வாங்கலை, இப்போ தான் வந்து கார் வாங்கியிருக்கோம். ஸோ கார் வாங்கினதுக்கப்புறம் பாப்பா கூட வந்து போகிறதுக்கு ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இங்கே வராங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரே பிளேஸில் உட்காந்து பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.